இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மிகவும் படுபயங்கரமான மோசமான யுத்தம் இன்று 9வது நாளாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை இஸ்ரேலில் வசித்து வரும் இலங்கையர்கள் மற்றும் இந்தியர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறக்கூடிய நடைமுறைகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பில் உதவ இஸ்ரேலிய இலங்கைக்கான தூதரகம் மற்றும் இஸ்ரேலிய இந்திய தூதரகம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நீங்கள் எந்த நேரத்திலும் தூதரகத்தின் உதவியை நாடலாம் என்றும், யார் வேண்டுமானாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உதவிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் இன்றைய நாளிலே தூதரகம் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க, ஈரான் இஸ்ரேலிடையே ஒரு வார காலமாக நடந்து வரும் வான்வழி போர் தீவிரமடைந்து வருகிறது. இரு தரப்பினரும் போரை நிறுத்துவதற்கான எந்த அறிகுறிகளும் இதுவரை தென்படவில்லை. இதனிடையே ஈரான் தாக்குதலை எதிர்கொள்ள ஏதுவாக அமெரிக்கா தனது கடற்படை பலத்தை மத்திய தரைக்கடல் பகுதியில் அதிகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதனால் பல இடங்களில் உள்ள தனது போர் கப்பல்களை மத்திய கிழக்கு நாடுகள் நோக்கி அமெரிக்கா நகர்த்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதும் கவனிக்கத்தக்கது. அடுத்த 2 வாரங்களில் இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா ஈடுபடுமா என்பது குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுப்பார் என்று பல செய்திகள் தெரிவித்திருக்கின்ற இந்த வேளை, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு இராஜதந்திர தீர்வை தொடர ஆர்வமாக இருந்தார். ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது என்பதனை உறுதி செய்வதே அமெரிக்காவின் முதன்மையான முன்னுரிமை. எந்த ஒரு ஒப்பந்தமும் தெஹ்ரான் யூரேனியத்தை செறிவூட்டுவதை தடை செய்து ஈரானின் அணு ஆயுதத்தை அடையும் திறனை தடுக்க வேண்டும் என்பது எங்களின் நோக்கம் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே இன்னும் ஒரு தகவலை பதிவிட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு நான் தான் காரணம் என்று தொடர்ந்து கூறி வந்த அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக இரு நாட்டு தலைவர்களே போர் நிறுத்தத்திற்கு காரணம், இதில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கருத்தை பிரதமர் மோடி தெரிவித்ததை தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார். காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய இராணுவம் மே 7ஆம் தேதி துல்லிய தாக்குதல் நடத்தியிருந்தது. இதையடுத்து இந்தியா மீது பாகிஸ்தான் இராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதை இந்தியா முறியடித்தது. இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற சண்டை மே மாதம் 10ஆம் தேதி முடிவுக்கு வந்தது யாவரும் அறிந்தது. இதை மறுத்து இந்தியா பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்று இன்றைய செய்தியாளர் மாநாட்டிலே அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய உதவுகின்ற சீனா, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார தடை விதித்திருக்கின்றார். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் நடைபெற்று வரும் போர் பதற்றம், புரட்சி பாதுகாப்பு படைக்கு இரட்டை பயன்பாடு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுத திட்டங்களுக்கான இயந்திரங்களை வழங்கியதற்காக சீனா, ஹாங்காங், துருக்கி, சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது. ஈரானின் ஆயுத மேம்பாடு மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் செயல்பாடுகளை குறிவைத்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. புதிய தடைகளின் விளைவாக அமெரிக்காவால் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் வைத்திருக்கும் எந்த ஒரு சொத்துக்களும் முடக்கப்படும். கூடுதலாக அமெரிக்கா குடிமக்கள் இனி தடைகளுக்கு உட்படுபவர்களுடன் வணிகம் செய்ய அனுமதிக்கப் போவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தடை விதிக்கப்பட்ட நாடுகளுடன் வணிகம் செய்யும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கும் தடை செய்யப்படலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றது.
அதேபோன்று அமெரிக்காவால் நிறுத்தி வைக்கப்பட்ட வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறைகள் கட்டுப்பாட்டுகளுடன் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தினூடான ட்ரம்பின் மோதலின் பின்னர் வெளிநாட்டு மாணவர்களுக்கு மாணவர் விசா வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டதாக கடந்த மாதம் அமெரிக்கா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மாணவர் விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களின் சமூக வலைதள கணக்குகளை ஆய்வு செய்து அவைகளை பற்றிய பின்னணியை அறிய கால அவகாசம் தேவைப்படுவதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தது. இதனால் அமெரிக்காவில் கல்வி என்ற கனவில் இருந்து வெளிநாட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்கும் பணியை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கின்றது. இதில் மாணவர்கள் தங்களது சமூக வலைதள கணக்குகளை அமெரிக்க அரசு ஆய்வுக்கு உட்படுத்த வழங்கிட வேண்டும் என்றும் அப்படி ஆய்வு செய்து அனுமதி மறுப்பவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள கணக்குகள் அமெரிக்காவுக்கு விரோதமாகவோ அதன் அரசாங்கம் கலாச்சாரம் அமைப்புகள் அடிப்படையில் கொள்கை ஆகியவற்றுக்கு விரோதமாகவோ ஏதேனும் பதிவுகளோ செய்திகளோ இருக்கிறதா என்று தூதரக அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் 15% குறைவான வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்கும் பல்கலைக்கழகங்களில் விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சு தனது செய்தியிலே தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா பாதுகாப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஈரான் ஏவுகணை மற்றும் பிற ஆயுதங்களை தயார்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்கா படைகள் இணைந்தால் பழிவாங்கும் நடவடிக்கையாக ஈரானிய இராணுவம் இந்த சாத்தியமான தாக்குதல்களை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கடற்படைகளை வளைகுடாவிற்குள் வைத்திருக்க பாரசீக வளைகுடாவின் நுழைவாயிலில் உள்ள ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஈரான் வெடிக்கும் கன்னிவெடிகளை வைக்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அமெரிக்கா பல்லாயிரக்கணக்கான துருப்புக்களை கொண்டுள்ளது. மேலும் அமெரிக்க படைகள் சிலவற்றின் எல்லைக்குள் ஈரான் ஏவுகணை தளங்களை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.